டான்ஜிரோட ஸ்வாட் ஏன் பிளாக் கலர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம, ரெங்கோக்கோட ஸ்வாட் ரெட் கலர்லயும், ஜெனிட்சுவோட ஸ்வாட் எல்லோ கலர்லயும், இனோசுகியோட ஸ்வாட் இண்டிகோ கலர்லயும் இருக்கும். ஆனா இந்த கலர்ஸ் எல்லாம் வெறும் டிசைன் மட்டும் இல்ல. டீமன் ஸ்லேயர் யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு நிச்சரின் ஸ்வாட் கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இந்த வீடியோல எல்லா நீச்சரின் ஸ்வாட் கலர்ஸும் அது என்ன சிம்பாலைஸ் பண்ணுது, யார் யார் யூஸ் பண்றாங்கன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அப்புறம் நான் தான் உங்க எடிட்டர். எப்பயும் வாய்ஸ் கொடுக்குறவனால இந்த வீடியோல கொடுக்க முடியல. அடுத்த வீடியோல கண்டிப்பா அவர் வந்துருவாரு. இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நீச்சரின் ஸ்வாட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வாட் ஒரு ஸ்பெஷலான ஸ்கார்லெட் கிரிம்சன் அயன் சாண்டும் ஸ்கார்லெட் ஓரும் யூஸ் பண்ணி ஃபோர்ஜ் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் சன்லைட் அப்சர்வ் பண்ணும். அதனால தான் டீமன்ஸை பெர்மனண்டா கில் பண்ண முடியுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஒரு டீமன் ஸ்லேயர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாடை டச் பண்ணும்போதே அது அவங்க பிரீத்திங் ஸ்டைலுக்கு மேட்சான கலரா மாறிடும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் ஸ்வாடை பத்தி பார்க்கலாம். டீமன் ஸ்லேயர் யூனிவர்ஸ்லயே பிளாக் கலர் ஸ்வாடு தான் ரொம்பவே ரேரான ஒன்று. நம்ம டான்ஜிரோ இந்த கலர் ஸ்வாடை தான் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த பிளாக் ஸ்வாடை பத்தி டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கே ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அதனால பிளாக் கலர் ஸ்வாட் யூசர்ஸ் லாங் சர்வை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. இதோட ட்ரூ மீனிங் என்னன்னு மாங்காலையும் அபிஷியலா ரிவீல் பண்ணல. அதனால இந்த ஸ்வாட் இன்னைக்கும் டீமன் ஸ்லேயர்லேயே ஒரு மிஸ்டீரியா தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ப்ளூ கலர். ப்ளூ கலர் ஸ்வாட் வாட்டர் பிரீத்திங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் நம்ம டொமிக்கோக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ கலர்னா காம்னஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, அப்புறம் ஃப்ளோயிங் வாட்டரை சிம்பிளைஸ் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லோ கலர். எல்லோ கலர் ஸ்வாட்னா தண்டர் பிரீத்திங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் நம்ம ஜெனிட்ஸு யூஸ் பண்ணுவோம். லைட்னிங் மாதிரி ஸ்பீட், எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் இன்ஸ்டன்ட் அட்டாக்ஸ் நம்ம எல்லோ கலர் ஸ்வாடை மீன் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரீன் கலர். கிரீன் கலர் ஸ்வாட் வின் பிரீத்திங் யூசர்ஸை மீன் பண்ணுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சனிமி சினாசுகாவா தான். கிரீன் கலர்னா வயலண்ட் விண்ட், அன்பிரெடிக்டபிள் அட்டாக்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரே கலர். கிரே கலர் நேச்சரின் ஸ்டோன் பிரீத்திங் யூசர்ஸை மீன் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் யூஸ் பண்ற ஒரே ஆஷிரா நம்ம கியோமி இமேஜிமா தான். அவர் ஸ்வாட் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய நேச்சரின் ஆக்ஸும் செயினோட கனெக்ட் ஆன ஹெவி ஸ்பைக்கட அயன்பாலை வச்சு டீமன்ஸோட ஃபைட் பண்ணுவார். ஆனால் அவரோட வெப்பன் நேச்சரின் மெட்டலில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இண்டிகோ கிரே கலர். இண்டிகோ கிரே கலர் ஸ்வாட்னா பீஸ்ட் பிரீத்திங் யூசர்ஸ் மீன் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாடை நம்ம இனோசிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரீத்திங் ஸ்டைலை இனோசிக்கே யூனிக்காக கிரியேட் பண்ணியிருப்பான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இனோசிக்கே மட்டும்தான் 2 நேச்சரின் ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணுவார். அதனால அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அவனோட பர்சனாலிட்டி மாதிரியே ஃபைட்டிங் ஸ்டைல்லையும் இனோசிக்கே ஒரு பீஸ்ட் தான். அடுத்த நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலர். பிங்க் கலர் ஸ்வாட்னா லவ் பிரீத்திங் யூசர்ஸை மீன் பண்ணுது. இந்த பிரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ண ஒரே ஆள் நம்ம மிட்சூரி கண்ட்ரோஜி மட்டும்தான். லவ் பிரீத்திங் ஃப்ளேம் பிரீத்திங்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கும். மிட்சூரியோட நேச்சரின் ஸ்வாட் நார்மல் ஸ்வாட் மாதிரி இருக்காது. ரொம்பவே ஃபிளெக்சிபிளா பெண்ட் ஆகி அட்டாக் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்ட்ராடினரி மசில் ஸ்ட்ரென்த்தும் ஃபிளெக்சிபிலிட்டியும் வேணும். அதனால இந்த வெப்பனை வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாவெண்டர் கலர். லாவெண்டர் கலர் ஸ்வாட்னா சர்பன் பிரீத்திங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் நம்ம ஒபனே இக்ரோ தான் யூஸ் பண்ணுவாரு. ஒபனேயோட ஸ்வாட் ஸ்ட்ரெயிட் பிளேட் இல்ல, அது ஸ்னேக் மாதிரி ஷேப்ல இருக்கும். அதனால எனிமி அட்டாக்ஸை பைபாஸ் பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் ஆங்கிள்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஒபனேயோட பெட் ஸ்னேக் கபுரு மாறுவோம். பேட்டில் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது செர்பன் பிரீத்திங்கை இன்னும் டேஞ்சரஸா மாத்துது. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெட் கலர். ரெட் கலர் ஸ்வாட்னா ஃப்ளேம் பிரீத்திங் யூசர்ஸை மீன் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் யூஸ் பண்ணது நம்ம எல்லாரோட ஃபேவரட் கியோஜிரோ ரெங்கோக்கு தான். ரெட் கலர் ஃபயரோட பவர், கரேஜ், டிட்டர்மினேஷன், அப்புறம் பர்னிங் ஸ்பிரிட்டை சிம்பாலைஸ் பண்ணுது. ரெங்கோகோட ஃப்ளேம் பிரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். அதனால ரெட் ஸ்வாட் டீமன் ஸ்லேயர்லயே ரொம்பவே மோஸ்ட் யூனிக்கான நேச்சரிங் கலர்ல ஒன்று. அடுத்தது நம்ம பார்க்க போது ஒயிட் கலர். ஒயிட் கலர் ஸ்வாட்னா மிஸ்ட் பிரீத்திங் யூசர்ஸ் மீன் பண்ணுது. இந்த கலர் ஸ்வாட் யூஸ் பண்ணது நம்ம மியூச்சிரோ டொகிட்டோ தான். மிஸ்ட் பிரீத்திங் யூசர்ஸ் ஸ்பீடை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. மியூச்சிரோட மூவ்மெண்ட் மிஸ்ட் மாதிரி இருக்கும். எனிமிக்கு அவர் எங்க இருக்காருன்னு ப்ரெடிக்ட் பண்றதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மிஸ்டீரியஸ் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஒயிட் கலர் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. அடுத்தது ஸ்பெஷல் ஃபார்ம் ஆன கிரிம்சன் ரெட் நேச்சரிங் கலரை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. கிரிம்சன் ரெட் நேச்சரின் நார்மல் ஸ்வாட் கலர் இல்ல. இது பேட்டில் டைம்ல ஸ்பெசிபிக்கான கண்டிஷன்ஸை மீட் பண்ணும்போது டெம்பரரியா அவேக்கன் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் கிரிப், இன்டென்சிவ் பாடி ஹீட், இல்ல 2 நேச்சரின் பிளேட்ஸ் கொலைட் ஆகுறதுனால ஸ்வாட் கிரிம்சன் ரெட்டா மாறலாம். இந்த கிரிம்சன் ரெட் பிளேட் டீமன்ஸோட ரீஜெனரேஷன் ஸ்பீடை டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணும். அதனால அப்பர் மூன்ஸும் மூசானும் ஹீல் ஆக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபைனல் பேட்டில்ல இந்த அவேக்கன் பிளேட் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஃபைனலி டீமன் ஸ்லேயர்ல ஒவ்வொரு நேச்சரின் ஸ்வாட் கலருக்கும் ஒரு யூனிக் மீனிங் இருக்கு. உங்களுக்கு எந்த நேச்சரின் ஸ்வாட் கலர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது நார்மலா சொல்லாம இந்த மாதிரி ஒரு எமோஜியோ ஹார்ட்டோ போட்டு சொல்லுங்க. அப்போ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா ரெங்கோக்கோட ரெட் நேச்சரின் ஸ்வாட் தான் ஃபேவரட். இன்னமும் இதை பத்தி டீட்டெயிலா தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தனித்தனியா ஷார்ட்ஸ் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய டீமன் ஸ்லேயர் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.